வண்டியை கேரிடோரில் நிறுத்தி வீட்டிற்குள் நுழைந்ததும் தனிமை என்னை அப்பிக்கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த பாழாய் போன பணத்திற்காக என் உயிரின் பாதியாய் வந்தவளை பிரிந்து எங்கோ தூர தேசத்தில் இருக்கிறேன் என்ற உண்மை சுடும்போது பணத்தின் மேல் கோபமாக வரும். என்ன செய்வது? பாசத்தை பகிர்ந்து கொள்ள கூட பணம் தேவைப்படுகிறது. தூக்கத்தை விட்டு விழித்தவுடன் அடுத்த நிமிடம் எதற்கெடுத்தாலும் பணம் தேவைப்படுகிறது. அம்மா 3 வருஷம் போயிட்டு வந்துடுறேன், பிரியா கல்யாணத்தை முடிச்சிடலாம், அதுக்குள்ள பாலுவும் படிப்பை முடிச்சிட்டானா கொஞ்சம் பாரம் குறையும், அப்புறம் நான் இங்கேயே வந்துடுறேன் என்று கண்களில் நீர் வைத்து கொண்டு முதல் முறையாக கிளம்பும் போது அம்மாவின் அழுகை இன்னமும் என் கண்களில் இருக்கிறது. பத்திரமா பார்த்துக்கப்பா, எங்க இருந்தாலும் நீ நல்லா இருந்தாதான் நாங்க இங்க நிம்மதியாக இருப்போம் என்று சொன்னாள். விடுமுறை நாட்களில் போன் செய்வேன். போனுக்கு அருகிலேயே மொத்த குடும்பமும் காத்திருக்கும் போல. ஒரு ரிங் போகும்போதே அம்மா உடனே எடுத்து விடுவாள். பேசும் போதே அழுது விடுவாள். எனக்கும் இங்கு கண்ணீர் முட்டிக்கொள்ளும். அப்பா தங்கை தம்பிதான் அங்கு இல்லாத வெற்றிடத்தை சொல்லி வருத்தப்பட்டு கொள்வார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். 2 வருடம் பேங்க் பேலன்ஸ் கூடியது. பார்த்திபா, நம்ம பிரியாவுக்கு நல்ல இடம் கூடி வருது, முடிச்சிடலாமா? விவரங்களை சொன்னான். இவ்வளவு நல்ல இடம் வர்றப்ப ஏமா தயக்கம், முடிச்சிடுங்க என்று நானும் சொன்னேன். அதில் அவங்க பெரிய இடம் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க போல இருக்கு என்று அவளும் சொன்னாள். அதனால் என்னம்மா, நம்ம வீட்டில் பொண்ணுன்னு அவள் ஒருத்தி தானே, அவளுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறோம்? கடனை உடனப்பட்டாவது நல்ல இடத்துல அவளை கொடுத்துட்டா அவ சந்தோஷமா இருப்பா இல்ல? பணத்தை பத்தி யோசிக்காம முகூர்த்த நாளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க, நான் 1 மாசம் லீவ்ல வந்துடுறேன் என்று நானும் சொன்னேன். பிரியாவின் கல்யாணம் தடபுடலாக நடத்தினேன். ஊர்ல எவ்வளவு விமர்சையா யாரும் பண்ணல, எல்லாம் நல்லா பண்ணிட்டேப்பா. நண்பர்கள் என்னிடம் பாராட்டினார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். உறவுக்காரர்கள் சிலருக்கு மட்டும் குமைச்சல், வெளிநாட்டில் நல்லா சம்பாதிக்கிறான், செய்யறதுக்கு என்ன? காதில் லேசாக விழுந்தது. ஆமாம், வெளிநாட்டில் சும்மா தூக்கி கொடுத்து விட போகிறார்கள். நம்ம வழியை சொல்லக்கூட பக்கத்தில் ஆள் இல்லாமல் அங்கு தினம் தினம் ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கை இவர்களுக்கு எங்க புரிய போகிறது என்று நானே நினைத்து கொள்வேன். இந்த முறை விடுமுறை விடிந்து நான் கிளம்பும் போது அம்மாவிற்கு லேசாக கண்கள் கலங்கினாலும் பெண்ணை நல்ல இடத்தில் கட்டி கொடுத்து விட்ட திருப்தியில் விடை கொடுத்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். 3வது வருடம் பேங்க் பேலன்ஸ். பார்த்திபா, பாலுவும் இந்த வருஷத்தோட படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போயிடுவான். உனக்கு இப்ப கல்யாணத்தை பண்ணாதான் அவனுக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு பண்ண சரியா இருக்கும். இது வரைக்கும் இந்த ஓட்டு வீட்டில் நம்ம எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். பூரா இடிச்சிட்டு புதுசா கையோடு கையா கட்டிட்டா நிம்மதியா இருக்கும். அப்பா என்ஜினியர்கிட்ட பேசினாரு, சிம்பிளா ஒரு 10க்குள்ள முடிச்சிடலான்னு சொன்னார் என்று அம்மா என்னிடம் சொன்னார். தாய் தேசம் இந்த முறையும் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. ஓடு வீடு மாடி வீடானது. கிரகப்பிரவேச போட்டோக்களை மெயிலில் பார்த்து கொண்டேன். நீ இல்லாம பண்ண கஷ்டமா தான் இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து போயிட்டு செலவு ஜாஸ்தி ஆகுதல்ல, ஒரு வழியா கல்யாணத்துக்கு வந்துடு. அப்பா சொன்னாலும் நிஜமும் அதுதானே என்று என் மனதிற்குள் பட்டது. எனக்கு ஏதோ செவ்வாய் தோஷமா, அதே போல தோஷமுள்ள பெண் தான் கட்டணுமா? சரவணா, தோஷம் இருக்கிற பெண்ணா கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. அப்படியே கிடைச்சாலும் ஜாதகம் பொருந்தாம போகுது. ஒரே ஒரு இடம்தான் எல்லா பொருத்தமும் கூடி வருது. பொண்ணு கூட நல்லா தான் இருக்கு, ஆனா நம்ம விட வசதி கம்மி, அதான் யோசிக்கிறேன் என்று அம்மா என்னிடம் சொன்னார். நம்ம விட வசதி, இதற்கு முன்பு எப்படி இருந்தோம் என்று அம்மா மறந்து விட்டால் போலும். அம்மா, பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? குணமா இருக்காளா? அது போதும், சீர்சனத்தின்னு எதுவும் கேட்காத. அவங்களுக்கும் சம்மதம்னா பேசிடுங்க என்று இவனும் சொன்னான். ஒரு நல்ல நாளில் காயத்ரியை கைப்பிடித்தேன். விடுமுறையில் மனைவியுடன் இருந்த அந்த 3 மாதங்களும் வாழ்க்கையின் வசந்தமாயிருந்தது. இடையே அங்கேயே வேலை தேடிக்கொள்ள முயற்சியும் செய்தேன். அங்கு வேலை கிடைத்தது, போதுமான சம்பளம் இல்லை. இங்கு தேவையான சம்பளத்தோடு வேலை கூட மனைவி இல்லை.
பணமா பாசமா என்று எடை போட்டு பார்த்தபோது ஏனோ எப்பவும் பணம் தான் வெற்றி பெறுகிறது. மிடில் கிளாஸ் குடும்பத்தில் லேசா லேசா நீ இல்லாமல் வாழ்வது லேசா மொபைல் ரிங்டோன் பாடியது. என்னுடைய காயத்ரி தான் போனில். என்னங்க, எப்படி இருக்கீங்க? உங்கள் குரலை கேட்டாதான் தூக்கமே வருது. இன்னைக்கு செக்கப் போனேங்க, ஜனவரி 13 கொடுத்துருக்காங்க என்று அவளும் சொன்னாள். ஏய், பொங்கல் வரவுன்னு சொல்லு. என் பொண்ணு என்ன சொல்றா? ரொம்ப படுத்துறாளா என்று கேட்டான். என்னங்க, அத்தை பேரன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்க பொண்ணுன்னு சொல்றீங்க. யார் ஆசையை தான் நிறைவேற்றுவேன் என்று அவளும் என்னிடம் சொன்னாள். அசடு, எதுவா இருந்தாலும் நம்ம குழந்தை, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி, உடம்ப பார்த்துக்க, நான் நாளைக்கா பேசுறேன் என்று சொல்லி போனை வைத்தேன். ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும்போது கணவன் அருகாமை எவ்வளவு முக்கியம். காயத்ரி மனசுல நினைக்கிறத யார்கிட்ட சொல்வா? என் நிலைமை எனக்கே வெறுப்பாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். மறுபடியும் தொலைபேசி ரிங்டோனை வைத்து காயத்ரியாக இருக்க வாய்ப்பில்லை என்று யோசித்தவாறே எடுத்து பேசினேன். பார்த்தி பார்த்தி, மாலதியின் குரல் பதட்டம் தெரிந்தது. நண்பருடைய மனைவி அவள். என்னங்க இந்த நேரத்தில் போன் என்று நானும் கேட்டேன். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க என்று அவளும் பதற்றமாக சொன்னாள். என்ன என்ன மாலதி, என்ன ஆச்சு என்று கேட்டேன். அவருக்கு என்னவோ ஆயிடுச்சு, சீக்கிரம் வண்டி கொண்டு வாங்க என்று அவளும் சொன்னாள். இதோ உடனே வரேன். எதுவும் புரியவில்லை. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அடுத்த 3வது நிமிடம் அவர் வீட்டு முன்பு கதவு திறந்தே கிடந்தது. என் வரவை எதிர்பார்த்து உள்ளே சென்றேன். ஒரே அழுகை சப்தம் மட்டும் கேட்க நண்பர் மயங்கிய நிலையில் கிடந்தார். பார்த்தி, நான் என்ன செய்வேன்? ஆஸ்பத்திரிக்கு போகணும். எங்க போகணும், எப்படி போகணும்னு ஒன்றும் புரியவில்லை என்று யோசித்தேன். அவரை வண்டியில் படுக்க வைத்துவிட்டு நான் வண்டியை விரட்டினேன். கணவனுக்கு என்ன ஆச்சோ, எதுவும் ஆகக்கூடாது என்று எல்லா தெய்வத்தையும் வேண்டியவாறு சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க என்று பதற்றத்தில் மாலதி கத்தினார். கூட்டு குடும்பத்தில் ஒருவருக்கு ஒன்று என்றால் ஒரு குடும்பமே துடிக்கும். அந்த ஆஸ்பத்திரிக்கு போகலாம், இங்க போகலாம், ஒன்றும் ஆகாது, பலர் இருக்கும் அந்த பலம் கூட இப்ப இங்க இல்லாமல் குடும்பத்தை இழந்து சொந்த பந்தம் இல்லாமல் அந்நிய நாட்டில் அனாதையாக இருப்பது போல தெரிந்தது. ஏதோ நண்பன் என்ற உறவு கூட இல்லை என்றால் வாழ்வது கடினம்தான். அவசர சிகிச்சை பிரிவில் அவசரமாக அவரை தள்ளுவண்டி உதவியோடு உள்ளே அழைத்து சென்றோம். நமக்கு தான் அவசரமே தவிர அவர்களுக்கு எந்த அவசரமும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். எல்லா டெஸ்டும் முடிந்தது. மூச்சு விடும் குழாவில் அடைப்பு உள்ளது. உடனே ஆபரேஷன் செய்ய வேண்டும். 3 லட்சம் கட்டிவிட்டால் பண்ணலாம். இப்போதைக்கு நினைவு திரும்பிடுச்சு, போய் பார்க்கலாம் என்று சொன்னார்கள். மாலதி அழுகையை அடக்கி கொண்டு சுந்தரின் கையை பிடித்து கொண்டு, என்னங்க என்ன ஆச்சு? காஃபி போட்டுட்டு வரதுக்குள்ள கண்கள் குளமாகியது அவளுக்கு என்று தான் சொல்ல வேண்டும். சிஸ்டர், இப்ப ஜாஸ்தி பேச வைக்க வேண்டாம், வாங்க படியில என்று அவளை அழைத்து கொண்டு வந்தேன். என்னங்க, இப்ப பணத்துக்கு என்ன பண்ணலாம்? வீட்டில் சேமிப்பு ஏதாவது இருக்கா என்று கேட்டேன். பார்த்தி, உண்மையை சொல்ல போனா வீட்டில் சேமிப்பு எதுவும் இல்லை. சம்பாதிக்கும் சம்பளம் எல்லாம் லோன், குடும்ப செலவு, தங்கை கல்யாணம் என்று செலவுக்கு மேல் செலவு வந்ததால் சேர்த்து வைக்க முடியாமல் போய்விட்டது. இதுவரை எனக்காக ஒன்று கூட வாங்கி கொள்ளவில்லை. என் வீட்டில் போட்ட நகைகள் தான் வச்சிருக்க. அவர் அப்பா, அம்மா, அண்ணன், தங்கை, குடும்பம் என அனைவருக்கும் ஓடி ஓடி செய்தோம். கண்ணீர் விட்டு அழுதால், இந்த சமயத்தில் நீங்க தான் எனக்கு கடவுள் மாதிரி, எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்க, அவர் நல்லாயிட்ட பிறகு ஏதாவது வழி செய்துக்கலாம் என்று அவளும் என்னிடம் சொன்னாள். வரவுக்கு மேல செலவு, அளவுக்கு மேல ஆசை. நானே ஏற்கனவே 3 மாத சம்பளத்தை அட்வான்ஸாக வாங்கி ஊருக்கு அனுப்பி விட்டிருந்தேன். இப்போது கம்பெனியில் கேட்க முடியுமா? இந்த நிலைமையை சொல்லி உதவி கேட்டால் என்ன என்று தோன்றியது. முதலாளியிடம் நடந்த எல்லாவற்றையும் சொன்னேன். அவர் அதையெல்லாம் ரொம்ப பொறுமையாக கேட்டுக்கொண்டார்.
எப்படியும் உதவி செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்தது. ஆனால் அவர் பேசத் தொடங்கினார். உனக்கென்றால் கம்பெனி முடிந்தவரை உதவி செய்யும். ஆனால் இது உனது நண்பன் என்று சொல்கிறீர்கள். அவருக்காக கம்பெனி எதற்கு உதவி செய்யணும்? உங்களுக்கே உங்க நம்பரை இங்க வந்த பிறகுதான் பழக்கம். அவர் எப்படிப்பட்டவர் என்று கூட தெரியாது. உங்களைப் போல நாங்க யாரையும் நம்ப முடியாது. உனக்கு அளவுக்கு அதிகமா பணம் கொடுத்து அவருக்கு உதவி செய்தோ அவருக்கு ஏதாவது ஆகிவிட்டால் இந்த பணத்துக்கு யார் பொறுப்பு? நீங்க தானே. இந்த பணத்துக்காக நீங்க இன்னும் 1-2 வருடம் வேலை செய்ய வேண்டி வரும். இந்த நேரத்துல உங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை என்றால் அப்பவும் இங்க தான் வருவீங்க. யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? அவரவர்கள் பிரச்சனைய அவரவர்களே தான் பார்த்துக்கணும். சரி, நீங்க இப்ப புறப்படுங்க, எனக்கு நேரமில்லை என்று அவர் சொல்லிவிட்டார். என்ன வாழ்க்கை இது? மனிதாபிமானம் அது எங்கே போயிற்று? மனிதர்கள் இப்படிதான் இருப்பார்களா? அல்லது பணம் உள்ளவர்கள் மட்டும்தான் இப்படி இருப்பார்களா? ஒருவர் நண்பன் என்று சொல்லிக்கொள்ள என்னென்ன வேண்டும்? அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள சிபிஐ வைத்தா தெரிந்து கொள்ள முடியும்? நம்பிக்கை தானே வாழ்க்கை. மனிதன்தான் மனிதனை மதிக்கணும். கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ, அவர்கள் நேரடியாக வருவதில்லை. யார் மூலமாகவே தான் உதவுகிறார்கள். ஒருவருக்கு ஆபத்து நேரத்தில் உதவி செய்யணும். அப்பதான் இந்த நாட்டில் கொஞ்சமாவது மனித குலம் வாழும். நீங்கள்லாம் மனிதனா சார் என்று ரத்தம் கொதித்தது. அப்படியே அமைதியாக வெளியேறினான். லேசா மொபைல் ஒலித்தது. இந்த கலாட்டாவில் காயத்ரிக்கு வழக்கமாக பேசும் நேரத்தை மறந்திருந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும். சொல்லு. குரல் கம்மியது. என்னங்க, என்னாச்சு? குரல் ஒரு மாதிரியா இருக்கு. நானும் 4 தடவை ஃபோன் பண்ணிட்டேன், லைனே கிடைக்கல என்று அவளும் சொன்னாள். ஒண்ணுமில்ல, நண்பருக்கு விஷயத்தை சுருக்கமாக அவளிடம் சொன்னேன். என்னங்க, இப்போதைக்கு கடன் வாங்கியாவது கட்டிடுங்க, அப்புறம் என் நகையை வச்சு ஏற்பாடு பண்ணிக்கலாம் என்று அவள் சொன்னாள். எவ்வளவு அன்பான மனைவி! முன்பின் பார்த்திராத என் நண்பனுக்காக உதவ துடிக்கிறாள் என்னுடைய மனைவி. என்னங்க, எனக்கு பயமா இருக்குங்க. அவங்களுக்காவது அவங்க ஒய்ஃப் கூடவே இருக்காங்க. உங்களுக்கு தலைவலினா கூட பார்த்துக்க யார் இருக்காங்கன்னு நினைக்கும் போது வயிறு கலக்குதுங்க. எனக்கு கஞ்சியை குடிச்சா கூட போதும், நீங்க என்னோட இருந்தா போதும் அழுதாள் அவள். சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத, போய் தூங்கு. நான் இங்க நிலைமை சரியான பிறகு பேசுறேன் என்று நானும் சொல்லி போனை வைத்தேன். பணத்துக்காக அலைந்து கடைசியாக கந்துவட்டி வரை வந்து விட்டேன். மாதம் பணம் சரியாக கொடுப்பதாக சொல்லி பத்திரத்தில் கையெழுத்து போட்டேன். எனது அனைத்து அடையாள அட்டைகளின் நகல்களையும் கேட்டார்கள். அவர்கள் சொன்ன அனைத்து இடத்திலும் கையெழுத்தும் போட்டேன். இது போதாததற்கு எனது நண்பனின் அடையாள அட்டைகளின் நகல்களையும் கொடுத்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும். என் நண்பனை காப்பாற்ற வேண்டும் என்று மட்டும்தான் முக்கியமாக பட்டது. எப்படியும் நண்பனை காப்பாற்றி விடலாம் என்ற நம்பிக்கையோடு ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். அங்கு சென்றதும் மாலதி பதட்டத்துடன், என்ன ஆச்சுங்க, பணம் கிடைத்ததா என்று என்னிடம் வந்து கேட்டாள். கொஞ்சம் இருங்க, பணம் கட்டிட்டு டாக்டரிடம் சொல்லிட்டு வந்துடுறேன் என்று நானும் போய் பணம் கட்டிவிட்டு டாக்டரிடம் சொல்லிவிட்டு வந்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆப்ரேஷன், பயப்படாதீங்க. இந்த ஆப்ரேஷன் முடிந்ததும் உங்க நண்பர் எப்பவும் போல சாதாரண நிலைக்கு வந்து விடுவார் என்று நம்பிக்கையாக சொன்னார். நானும் அதே நம்பிக்கையோடு வெளியில் வந்து மாலதியிடம் பணம் எப்படி வாங்கினேன், யாரிடமெல்லாம் கேட்டேன் என்பதை விலாவாரியாக அவளிடம் சொன்னேன். பார்த்தி, எங்களால் உங்களுக்கு எவ்வளோ சிரமம் பாருங்க. நாங்க இதற்கெல்லாம் என்ன கைமாறு செய்ய போறோம் என்றே தெரியவில்லை. நீங்க இல்லை என்றால் எங்க நிலைமைய நினைச்சு கூட பார்க்க முடியவில்லை. கலங்கினால் மாலதி என்றுதான் சொல்ல வேண்டும். ஐயா, என்ன இதெல்லாம், கொஞ்சம் சும்மா இருங்க. ஆபரேஷன் சக்சஸ். சுந்தருக்கு நினைவு வந்ததும் அருகில் சென்ற மாலதி கட்டி பிடித்து கொண்டாள். மறுபிறவி என்று சொல்லி அழுதாள். அப்போதுதான் என் முகத்தில் சின்ன சிரிப்பு வந்தது.
2 நாட்களில் வீட்டுக்கு அழைத்து சென்று விட்டோம். ஒரு வாரத்தில் சுந்தர் மீண்டும் வேலைக்கு போக தொடங்கினார். கந்துவட்டி கடனை மாலதியின் நகையை விற்று அவர்கள் கொடுத்தார்கள். ஒரு வார விடுமுறை நாளில் சுந்தர் வீட்டில் மதிய உணவு. பார்த்தி, நாங்க ஊருக்கே போயிடலான்னு இருக்கோம். என்னவோ போப்பா, குடும்பத்தை விட்டு சொந்த பந்தம் விட்டு பொழைக்கணும்னு திக்கு தெரியாம இங்க வந்து மட்டும் என்ன சாதிச்சோம்? நம்ம தேவைங்களுக்கு முடிவே கிடையாது. மிச்சம் இருக்கிற வாழ்க்கையாவது அன்பா வாழ்ந்துட்டு போவோமே. 10,000 கிடைக்கிற வேலையா இருந்தாலும் கூட பரவாயில்லைன்னு பார்க்க சொல்லி நண்பர்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நீ என்னப்பா சொல்ற என்று கேட்டான். கிடைக்கிறதே போதும்னு பட்ட பிறகுதானே புரியுது. புரிஞ்சும் சில சமயம் மௌனமாக தான் இருக்க வேண்டி இருக்கு. நான் கூட தாங்க பல முறை இதை யோசிச்சிருக்கேன். என்னடா வாழ்க்கை இதுன்னு. முந்தா நாள் என் ஒய்ஃபு கஞ்சி குடிச்சா கூட நீங்கள் கூட இருந்தா போதும்னு சொன்னப்ப உடைஞ்சு போயிட்டேங்க என்று இவனும் பதில் சொன்னான். லேசா லேசா மொபைல் அழைத்தது. காயத்ரி, இனிமே நாம ஒன்னா இருக்க போறாம்டி. சந்தோஷமா இரு. சீக்கிரமா அங்கேயே வந்து விடுவேன். மறுமுனையில் சந்தோஷமாக முத்தமிட்டாள் காயத்ரி என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த முறை தாய்நாடு எங்களை திருப்பி அனுப்ப போவதில்லை என்றான்.